சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு செய்தியை சொல்கின்றேன். இவ்வாறு இப்போ பாங்கு சொன்னாங்களே இல்லையா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாங்கு சொல்லுகின்ற நேரத்தில் முஅத்தின் எவ்வாறு அந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார்கள் அவ்வாறே சொல்லி ஹய்யால ஸலா ஹய்யால் ஃபலா என்று அழைக்கின்ற நேரத்தில் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்கின்ற வார்த்தையை மாற்றமாக சொல்லி அந்த பாங்கு சொல்லி முடித்ததன் பின்னால் யார் என் மீது ஸலவாத்தும் சொல்லி யார் எனக்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்கின்றார், அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதினில் வஸீலத வல் ஃபதீலா வபஅது மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனையும் செய்கின்றாரோ அவருக்கு நாளை மறுமையிலே என்னுடைய ஷஃபாத் உண்டு என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய ஷஃபாத்து உண்டு என்றார்கள். நாளை மறுமையிலே நாங்கள் எல்லாம் எழுப்பி நிப்பாட்டப்படுகின்ற நேரம் நமக்கு ஷஃபாத்து செய்வதற்கு அல்லாஹு தஆலா குர்ஆனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை கொடுப்பார். வேறு எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அல்லாஹ்விடத்திலே எனக்காக நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்களும் ஒவ்வொரு பாங்குக்கும் பின்னால் கேட்கின்றோம். சில வேளைகளில் ஏன் கேட்கின்றோம் என்று தெரியாது கேட்கின்றோம். ஒரு சிலருடைய பெருமை தெரியாது என்றால் கேட்பதே கிடையாது. நான் இப்பொழுது இந்த சொன்ன செய்தி நம்மிலே ஒருவருக்கு மௌத்தாகும் வரைக்குமே தெரியாமல் இருந்து மௌத்தாகின்ற கட்டத்தில் ஒரு பயானில் இந்த காதுக்கு கேட்டு விட்டது, அதுக்கு பின்னால் ஒரு பாங்கு சொல்லுகின்ற அவகாசத்தை கூட அல்லாஹ் தஆலா பாங்கை கேட்கின்ற அவகாசத்தை கூட நமக்கு தரலை என்றால் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். அவனுடைய வாழ்நாளில் அவன் எவ்வளோ பெரிய நஷ்டத்தை அடைந்து கொள்கின்றான் என்று. அந்த நஷ்டத்துக்கு எது காரணம்? அறிவுதான் காரணம். அவனுக்கு மாத்திரம் அந்த அறிவு ஏற்கனவே இருந்திருந்தால் அதற்கு முன்னால் சொன்ன பாங்கிலையாவது அந்த வார்த்தைகளை சொல்லி அவன் அந்த ஷஃபாத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுத்திருப்பானா இல்லையா? எனவே மனிதனுடைய வாழ்க்கையில் அறிவு என்பது மிக முக்கியமானது. அறிவின் மூலமாகத்தான் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குகின்றோம், இந்த உலக வாழ்க்கையை சிறப்பாக பயன்படுத்துகின்றோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்திகளை உங்களிடத்திலே சொன்னேன். நம்முடைய மக்களை அறிவூட்ட வேண்டும், இந்த பிள்ளைகளை அறிவூட்ட வேண்டும், கல்வியை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனால் ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், உலகத்தை நஷ்டத்தின் பக்கம் கொண்டு செல்கின்ற விதமாக நம்முடைய அறிவு வளர்த்தல் நடைபெற்று விடக்கூடாது. நம்முடைய அறிவை நாங்கள் வளர்க்கின்றோம் என்ற பெயரிலே தொழுகையை விட்ட பிள்ளைகளை உருவாக்கக்கூடாது, தொழுகையை விட்ட மக்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. நம்முடைய அறிவை வளர்க்கின்றோம் என்ற பெயரிலே ஈமானின் பக்கம் திரும்பாத மக்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. ஷேக் அவர்கள் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இந்த மார்க்கத்தில் உலக கல்வி மார்க்க கல்வி என்கின்ற வேறுபாடு இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி என்கின்ற வேறுபாட்டை தான் நமக்கு சொல்லி தந்தார்கள். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் நம்முடைய ஈமானை வளர்க்கும் அதெல்லாம் பயனுள்ள கல்வி. அந்த பயனுள்ள கல்வி இந்த அம்சங்களிலே தான் தங்கி இருக்கின்றது. நம்முடைய கல்வி நமக்கு ஈமானை கொண்டு வந்து சேர்த்தால், நம்முடைய கல்வி சாலிஹான அமலின் பக்கம் நம்மளை கொண்டு போய் சேர்த்தால், நம்முடைய கல்வி நம்மை தாவாவின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குமாக இருந்தால் அந்த கல்விதான் பயனுள்ள கல்வி. எனவே அந்த கல்வியை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை தேடக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி அழகான ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சி. இந்த முயற்சியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை குர்ஆனின் பக்கம் நீங்கள் திருப்பினீர்கள். அது வெறுமனே பரிசில்களை பெறுவதற்காக மாத்திரம் இல்லாமல் அந்த பிள்ளைகளை நிரந்தரமாக குர்ஆனோடு தொடர்பட்டவர்களாகவும் குர்ஆனை மனனமிடுவதோடு தொடர்பட்டவர்களாகவும் அவர்களை மாற்றுவதற்காக வேண்டி இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான களத்தை அமைத்து கொடுத்த இந்த MTM லைவ் டெலிகாஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த மீடியா யூனிட்டுக்கு அல்லாஹு தஆலா இது மென்மேலும் வளர்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹு தஆலா லேசாக்கி கொடுக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் எல்லோரும்.